மண்ணை மலடாகாமலும் நம் தலைமுறைகளை மலடாகாமலும் காப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு திறவுகோல் தான் இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மைய இந்த அளவுக்கு ஏன் நம்ம கொண்டுட்டு போகணுங்கிறது மிக அவசியமும் அத்தியாவசியமான ஒண்ணா இன்னைக்கு இருக்கு. சூழல் ஒவ்வொருத்தங்களும் எடுத்து சொல்றேன். இப்ப எனக்கு முன்னாடி பேசிய முன்னேற்றியர்களான பல அனுபவங்களும் மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு இந்த இயற்கை வேளாண்மைக்காக செயல்பட்டவங்க. நாங்க அந்த வழியில வந்தவர்கள். நம்மாளூர் ஐயாவா இருக்கட்டும், பூச்சி செல்வம் ஐயாவா இருக்கட்டும், நெல் ஜெயராமன் ஐயாவா இருக்கட்டும், இவங்க மாதிரியான வழிகள்ல நாங்க வழி தோன்றலாம் வந்தவங்க. அவங்களை பின்பற்றி இது ஏன் நம்ம இன்னைக்கு இதுல கையை எடுத்திருக்கோம், இவ்வளவு இளைஞர்கள் பின்னோக்கி வந்திருக்காங்க, இதை எல்லாமே நம்ம கையில் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணி நம் தலைமுறைகள் மலடாகாம இருக்கணும். குடிக்கும் தண்ணீர்ல இருந்து, சுவாசிக்கும் காற்றுல இருந்து, உண்ணும் உணவுல இருந்து அனைத்துமே நச்சுத்தன்மையோட தான் இன்னைக்கு பரவலா போயிட்டு இருக்கு. இந்த நச்சுத்தன்மையெல்லாம் விரைவில் எடுத்துட முடியுமா அப்படின்னா முடியாத ஒரு கட்டம் தான். படிப்படியா தான் செய்யணும். அதுக்கு மண்ணுல உயிர் வட்டத்தை உருவாக்கணும். அந்த மண்ணுல உயிர் தன்மையை உருவாக்கினா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட செயலுக்கு போக முடியும். இந்த இயற்கை வழி வேளாண்மை அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து, நம் சுவாசிக்க காத்துல இருந்து, குடிக்கும் தண்ணீர்ல இருந்து, நம்ம ஒரு நெகிழியை பயன்படுத்தாம இருக்கணும். இயற்கை உணவை தான் உண்ணணும். நம்ம இயற்கை இடுபொருட்களை தான் நம்ம நிலத்துல கொடுக்கணும். நிலம் மலடாகாம இருந்தாதான், எந்தவித ஒரு ரசாயனங்களும் இல்லாம இருந்தாதான் நம்மளோட தலைமுறைகளும் ஆரோக்கியமாகவும் அவங்களோட தலைமுறைகளும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கும். ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் ஒரு மிகப்பெரிய சர்வே எடுத்திருக்காங்க. இப்ப சமீப காலங்கள்ல பிறக்கும் குழந்தைகள் ஒரு 10 குழந்தை பிறக்குதுன்னா மினிமம் ஒரு 8 to 9 குழந்தைகள் நோய்களோட தான் பிறக்குது. அதுவும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. தொற்றா வியாதிகள். ஒண்ணு பிறக்கும் போது இல்லாட்டினா சக்கரை வியாதியோட பிறக்கும், இல்லாட்டினா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதிகளோட ஒரு பிறந்த குழந்தைய இன்னைக்கு சாதாரணமா இன்குபேட்டர்ல வைக்கிறதும் தனிமைப்படுத்தி வைக்கிறதும் இயல்பாயிடுச்சு. தாயை விட்டு தனிமைப்படுத்தி வைக்கிறதும் இயல்பாயிடுச்சு. இது இல்லாம புற்றுநோயோட பிறக்கிற குழந்தைகள் கூட இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு WHO உலக சுகாதார மையம் அவங்க எடுத்த சர்வேல சொல்றது என்னன்னா உணவு. அடிப்படை காரணம் உணவு. ஆரோக்கியமான உணவை யாரும் சாப்பிடல, மண்ணுல மலட்டுத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதா. இன்னும் கேரளாவில் வயநாடு பகுதிகளில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ரசாயன உரங்களை பயன்படுத்தி இன்னும் ஒரு சில தலைமுறைகள் ஒரு சில பகுதிகளில் இன்னும் தொற்றா வியாதிகள், இன்னும் ஒரு புற்றுநோயோடையும் ஒரு தோல் வியாதிகளோடையும் அது மாதிரியான குழந்தைகள் பிறந்துட்டு, ஏதோ ஒரு ஊனத்தோடையும் இது மாதிரியான குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் இந்த நச்சுத்தன்மையான ரசாயன உரங்களை பயன்படுத்தினது மட்டும்தான் முக்கிய காரணமா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள். இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டா சொன்னது. இதெல்லாம் மாறணும். நம்ம பெருசா காசு பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதோட நம்ம தலைமுறைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவையும் ஆரோக்கியமான, அதாவது நோய் நொடி இல்லாத அவங்களுக்கான ஒரு உடலையும் நீங்க கொடுத்துட்டாலே அதே ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. அதான் நீங்க மற்றபடி நீங்க காசு பணம் இதெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கறதோட எந்த நோய் நொடியும் இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அந்த தலைமுறை தான் உங்க பேரை சொல்லும். அதற்கு முக்கிய டித்தா இருக்கிறது தான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. இந்த இயற்கை வழி வேளாண்மை ஒரு நாள்லயோ இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம போய் மாத்திட முடியுமானா முடியாது. கட்டாயமா அதற்கான வேலைப்பாடுகள் நம்ம செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். நம்மளோட தேவைகளை முதல்ல பூர்த்தி செஞ்சுக்கீங்க. அதை அர்ப்பணிப்போட செய்யணும். நம்மளோட தேவைகள்லாம் நம்ம வீட்டு தேவைக்கு தேவையான காய்கறிகளோ, ஒரு நெல் விதைகளோ, ஒரு சிறுதானியங்களோ, இது எல்லாத்தையுமே நம்ம தேவைக்காக குறைவா நீங்க முதல்ல ஆரம்ப கட்டங்கள்ல செய்ய ஆரம்பிங்க. இன்னைக்கே நாங்க மண்வெட்டி தூக்கி போட்டுட்டு நாளைக்கு உடனே இயற்கை வேளாண்மை பண்ணணும், இருக்கிற பயிர்கள்லாம் அழிச்சிட்டு நாங்க விதைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. முதல்ல உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கங்க. ஒரு சின்ன சின்ன காய்கறி விதைகள், எவ்வளவோ நாட்டு காய்கறிகள் விதைகள் இருக்கு. அந்த நாட்டு காய்கறி விதைகளை கொண்டு போய் உங்க வீட்டு தோட்டத்துல போடுங்க, வீட்டு பூஞ்செடியில போடுங்க. பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன பாட், அதாவது உங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சுக்கிட்டு
பிளாஸ்டிக் பொருட்களா இருக்கும், சாக்கா இருக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான 2 கத்திரிக்காய் 2 தக்காளி இது மாதிரி உருவாக்குறதுக்கான ஒரு நாட்டு காய்கறி விதைகளையா தினமும் விதைச்சிங்கன்னா அதுவே போதுமானது. அது ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கும். அதன் பிறகு உங்க நிலத்துல 2 சென்ட் 3 சென்ட் கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்துங்க. ஆரம்ப கட்டத்துல இயற்கை வேளாண்மை மிகப்பெரிய கடினமானது இல்லை. நமக்கு நிலம் மட்டும் இருந்தா போதும், விதை இது 2 மட்டும் இருந்தா போதும். பருவமழையில கூட நீங்க பயிர் பண்ணிக்கலாம், நீர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு அடிப்படை. என்ன காரணம்னா இது எல்லாமே ஒரு சுழற்சி தான். நீங்க இங்க நீங்க சரியா மண்ணை நீங்க சரிப்படுத்தினாலும் நம்மள சரிப்படுத்தினால்தான் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாமே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த சூழல் உருவாகும் போதுதான் நம்ம தலைமுறைகள் நோயற்ற வாழ்வை உருவாக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இயற்கை வேளாண்மைக்கு இவ்வளவு போராட்டங்களும் இவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பும் இவ்வளவு பேர் நம்ம கூட்டம் கூடிட்டு பேசிட்டு இருக்க வேண்டிய காரணம். ஒரு காலத்துல இயற்கை வேளாண்மையை பத்தி பேசுறதுக்கான ஆட்கள் இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். கட்டாயமா இந்த இடத்துல பேசிதான் ஆகணும். இப்பயும் நம்ம பேசாம போயிட்டோம்னா நம்ம தலைமுறைகள் பல கோடி ரூபாய் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணும், நோய் நொடிகளுக்கு செலவு பண்ணணும், இது மாதிரியான செலவிடுகள் தான் நீங்க போய் கொடுத்துட்டு இருக்கணும். மொழியே ஒரு ஆரோக்கியமான வாழ்வு உங்க தலைமுறைகளுக்கு தர முடியாது. அந்த ஆரோக்கியமான வாழ்வை நம்ம தரணும்னா இயற்கை வழி வேளாண்மையை நம்ம கடைபிடிக்கணும். இயற்கை வழி வேளாண்மையில எது மாதிரியான கடைபிடிக்கணும்? நம்ம நாட்டு காய்கறி விதைகளை பயன்படுத்தணும், நாட்டு நெல் ரகங்களை பயன்படுத்தணும், நம்மளோட சிறுதானியங்களை பயன்படுத்தணும். எத்தனை பேர் சிறுதானியங்கள் பயன்படுத்தணும்? தாய்ப்பாலுக்கு அடுத்தது இணையானது கேப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த கேப்பை இன்னைக்கு யாராவது பயன்படுத்துறோமா? குறைவாவே தான் பயன்படுத்துறோம். இன்னும் நம்ம கிராமப்புறங்கள்ல மட்டுமும் இன்னைக்கு ஒரு சில பகுதிகள் இந்த கேப்பங்குழு கம்மங்குழு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தட்டுவண்டியில வச்சுட்டு. இருந்தாலும் அதுக்கு நம்ம சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா வரகு, தினை, சாம, குதிரவாளி, கேப்பை இதுல இருக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் வேற எதுலயுமே கிடையாதுங்கிறாங்க. அதை முழுமையா யாரையா பயன்படுத்திட்டு இருக்கோம்? குறைவாக தான் பயன்படுத்துறோம். அதெல்லாம் முழுமையா நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சுனாவே போதும். நீங்க கொடுக்கக்கூடிய உணவுகளும் சுவாசிக்கும் காற்றும் குடிக்கும் தண்ணீரும் இது எல்லாம் ஆரோக்கியமா இருந்ததுதான் ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை நம்மளால உருவாக்க முடியும், நோயற்ற தலைமுறையை உருவாக்க முடியும். இந்த நோயற்ற தலைமுறை தான் அடுத்த தலைமுறைகளை எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டுட்டு போவாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கையில எப்படி ஒப்படைச்சிட்டு போனாலும், ஒரு மாங்கன்னு ஊன்னாலும் ஒரு தென்னங்கன்னு ஊன்னாலும் இது என் பேரப்புள்ள சாப்பிடும், என் தலைமுறை சாப்பிடுன்னு சொன்னாங்க. யாருமே நான் சாப்பிடணும் நான் சம்பாதிக்கணுங்கிற சிந்தனையோட யாருமே விதைக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற வேளாண்மை முறையே மாறி போயிடுச்சு, கமர்ஷியலா போயிடுச்சு. நான் இன்னைக்கு விதைக்கணும், நானே இன்னைக்கு அறுவடை பண்ணணும், இன்னைக்கு எவ்வளவு வந்துடும், இன்னைக்கு இதுல எவ்வளவு சம்பாதிக்க முடியும், ஒரு தென்னங்கன்னு நட்டா கூட 3 வருஷத்துல காய்க்குமா, 4 வருஷத்துல காய்க்குமா, 5 வருஷத்துல காய்க்குமா, இந்த சிந்தனைக்கு தான் போற மொழியே. அது ஆரோக்கியமானதா இருக்குமா? அந்த தென்னங்கன்னு நாளைக்கு கீழே விழுந்து அந்த தென்னை வித்து திருப்பி முளைக்குமாங்கிற சிந்தனை நம்ம போறதே கிடையாது. விதையில்லாத காய்கறிகளையும் விதையில்லாத பழங்களையும் நம்ம சாப்பிட்டு நம்ம தலைமுறையிலே இல்லாம கொண்டு போயிடுறோம். இப்ப கூட ஒரு படத்துல சொன்னாங்க, விதையில்லாத சாப்பிட்டுட்டா எப்படி விதை இருக்கும் அடுத்த தலைமுறைக்குங்கிறது. உண்மைதான் அது. காலங்கள் செல்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹைவே எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவமனைகளோட டிஸ்பிளேஸ் நிறைய வந்துருச்சு. சொல்ல போனா கருத்தரித்தல் மையங்கள் அதிகமாயிடுச்சு. குழந்தை பிறக்கிறதுல கூட இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா காரணம் இந்த உணவு தான். இதுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் அந்த உணவா இருக்கு. நோய் மட்டும் இல்ல, உங்களோட எல்லா விதமான உடல் ரீதியான மாற்றங்கள் எல்லாத்துக்கும் காரணமே உணவு தான். அந்த உணவை சரி விகிதத்துல உங்க தலைமுறைகளுக்கு நீங்க கொடுத்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான தலைமுறையும் இருக்கும், நமக்கு தலைமுறையும் இருக்கும். இப்ப ஐயா முதல்ல பேசிட்டு போது நம்ம தாத்தம் பாட்டம் எல்லாம் 10 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க, 5 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க, 6 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைங்க பெற்றுக்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. குழந்தையே பிறக்கலாங்கிறாங்க. 5 வருஷமா என் பிள்ளைக்கு குழந்தை இல்ல, 6 வருஷமா குழந்தை இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவுகள் தான். அவங்களுக்குள்ள இல்ல வளர்ச்சிதை மாற்றங்கள் இது எல்லாத்துக்கும் உருவாக்குறது அந்த உணவு தான். இந்த உணவு நம்மளோட ஜெனட்டிக்ஸை மாத்திடுது, நம்ம உடல் ரீதியான எல்லா விதங்களையும் மாட்டிடுது. நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, வேக்சினேஷன் பண்ணிடுறாங்க. இயல்பா எடுத்துக்கங்க, ஒரு நாய் வீட்டுல வளர்க்குற நாய் கூட வேக்சின் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு இயல்பா இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியே குறைஞ்சு போகுது. அதுக்கு அடுத்து வர தலைமுறை எல்லா நாய்க்கும் தொடர்ச்சியான ஒரு நோய் நொடிகள் வர ஆரம்பிச்சிருது. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாயை சொல்றேன், நாகரிகமா நீங்க எதுவும் அநாகரிகமா நினைச்சுக்க வேணாம், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த வேக்சினேஷன் போட அந்த நாய்க்கு இயல்பா இருக்கக்கூடிய எதிர்ப்பு தன்மை கூட குறைஞ்சு போடுது, எதிர்ப்பு சக்தி கூட குறைஞ்சு போயிடுது. அடுத்து பிறக்கும் நாயா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது பிறகு இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் தன்னுடைய இந்த வேக்சினேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சு போட்டுட்டே வந்தா என்ன செய்யும்? அதுக்கான இயல்பா இயற்கையா தன் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி கூட குறைஞ்சு போயிடுது. இதேதான் மனிதனுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவன் இயல்பா நல்ல சோறை சாப்பிட்டுட்டு கம்மஞ்சோரையும் கேவுரு சோறையும் சாப்பிட்டுட்டு இயல்பா நம்மளோட நாட்டிலையும் வயல்ல கிடைக்கிற காய்கறி நாட்டு விதைகளையும் நாட்டு காய்கறி விதைகளையும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தான். இயல்பா உனக்கு இது உடல்ல இருந்தது, எல்லா எதிர்சக்தியும் இருந்துச்சு. இன்னைக்கு படிப்படியா குறைஞ்சிட்டே போயிடுச்சுன்னா அதுக்கான காரணங்கள்
நம்ம வேளாண்மையை கடைபிடிக்கல. மிக முக்கியமா இன்னைக்கு எத்தனை பட்டதாரிகள் வந்து வேளாண்மை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து வேளாண்மை செய்யறது கேள்விக்குறியாவும் ஆக்கி வச்சுட்டாங்க. மண்வெட்டி எடுத்த தலைமுறைகள் எல்லாமே என் தலைமுறை பேனா பிடிக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு பேனா பிடிக்கிற தலைமுறைகள் எல்லாமே என் தலைமுறையை வந்து மண்வெட்டி எடுத்துடாதா அப்படிங்கிற ஒரு பார்வையோட தான் பாக்குறாங்க. ஏன்னா நாளை உணவு தேவைக்காக நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கையேந்திர சூழல் வந்துடும், கட்டாயமா வந்துடும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சர்வ சாதாரணமா அமெரிக்காவில இப்போ ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோ அரிசிக்கு அவ்வளவு பேர் அடிச்சுக்கிறாங்க. டிமாண்ட் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 25 கிலோ அரிசி தாங்கிறாங்க. அரிசி இவ்வளவு விலையில நம்ம யோசிக்கிறோம். அவன் பாருங்க அவ்வளவு அடிச்சுக்கிறாங்க. அரிசிக்கு அவ்வளவு ஒரு திண்டாட்டம் உருவாயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட்டு இருக்கு. அது கூடிய விரைவில் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கும். இன்னைக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி வந்துருச்சு, செறிவூட்டப்பட்ட சிறுதானியங்கள் ஒவ்வொன்றும் இது மாதிரி வர 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 நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவே சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிடுறது உணவுங்கிறது கூட சந்தேகமா வந்துடும். அது உணவு தானா இல்ல ஆர்டிபிஷியலா ஏதாவது உருவாக்கி நமக்கு தராங்களா பசியை தீக்கிறதுக்காக? பசிக்கு உணவு கிடையாது. உணவுங்கிறது நம்ம உடல் சார்ந்தது. அந்த உணவை நம்ம காலை உணவு எடுத்துக்கும் போது அது நம்ம ஒரு சில உடல் உறுப்புகளுக்கு ஒரு சில தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிடும். மதிய உணவு அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிடும். காய்கறிகள் அதுக்கேற்ற ஒரு வேலையை செஞ்சுக்கிடும். கீரை வகைகள் அதுக்கேற்ற ஒரு வேலைகளை செஞ்சுக்கிடும். இந்த கீரை வகைகளோ காய்கறிகளோ நெல்லோ இது எல்லாம் ஆரோக்கியமானதா? நாட்டு ரகங்களை சார்ந்ததா? நம்மளோட நெல் ரகங்கள் எடுத்துக்க, மாப்பிளை சம்பானா அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கும். மிளகு சம்பானா அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கும். சீரக சம்பானா அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கும். சிறுதானியங்கள்ல கேப்பைக்கு ஒரு மருத்துவ குணம், கம்புக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கும். இயல்பாக இதெல்லாம் இருக்கிறது. நம்ம எதையும் உருவாக்கல. இதுக்கெல்லாம் வரகு சாப்பிட்டாதான் நல்ல இரும்பு மாதிரி இருப்பான்னு சொல்றாங்க. வரகரிசில சோறு சாப்பிட்டா இரும்பு மாதிரி இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதிகமானே கேள்வி கேட்டிருக்காரு இவங்கிட்ட, அவ்வைட்ட உனக்கு என்ன வேணும்னா புளித்த மோரும் வலுதுனங்கையும் கொடுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்பையே. ஏன்னா அதுதான் அவங்களோட உள்ள ஆரோக்கியத்தை பேணி காத்திருக்கு. அந்த அளவுக்கு உணவுல வந்து இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஏன் இன்னைக்கு உணவையும் வேளாண்மை இப்படி பேசுறோம்னா இதுதான் காரணம். நம்ம தலைமுறைக்கு நாளைக்கு வந்து உணவை பத்தி தெரியாம இன்னைக்கு நெல்லு நடுறது எப்படி, நெல்லு எங்க இருந்து வருதுன்னு சில தலைமுறைகளுக்கே தெரியல. நம்ம பேர பிள்ளைங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, உங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நெல்லு எந்த மரத்துல காய்க்குதுன்னு கேள்வி கேட்குதுங்க. அது ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. இன்னைக்கு நெல்லு எப்படி வருது, எப்படி விளையுதுன்னு கூட தெரியல. முடிஞ்ச அளவு இங்க இருக்கக்கூடிய நாட்டு காய்கறி விதைகளை வாங்கி உங்க வீட்டுல சின்ன சின்ன ஏதாவது ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பாலித்தீன் பேப்பர்ல கொஞ்சம் மண்ணை போட்டுக்கிட்டு அதுல சின்ன சின்ன விதைகளை நடவு பண்ணி அதுல வர்ற காய்கறிகள் எப்படி விளையுது என்னன்னு அவங்கள தினமும் பேணி கேட்க சொல்லுங்க. ஒன்னும் பெரிய விஷயம் இதுல இல்ல. உங்க வீட்டுல அதுக்கு வர்ற இன்னைக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வருது, அதுல ஒரு நோய் தொற்றுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி நாங்க கடைபிடிக்கிறதுன்னு கேட்கலாம் கட்டாயமா. அது நம்ம வீட்டுல இருக்க சமையல் அறையில இருக்க சின்ன சின்ன ஒரு பொருட்களை வச்சுக்கே அந்த நோய் தடுப்பு ஏற்படுத்திடலாம், சரி பண்ணிடலாம். மாட்டு எரு, மாட்டு சாணம் போதுமானது, உங்க வீட்டுல இருக்க வேஸ்டேஜ் போதுமானது. அதை வச்சே நம்ம ஒரு காய்கறி விதைகளை உங்க தேவையான 3 வேளை சமைக்கிறதுல ஒரு 2 காய்கறி விதையை நீங்களா உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அதோட சுவை உங்களுக்கு என்னன்னு தெரியும். நாட்டு விதை காய்கறிகளை வாங்கி பயன்படுத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். விதையை அதுல இருந்து நீங்க எடுக்கணும், திருப்பி நீங்க அபிவிருத்தி பண்ணணும். அப்படி கொண்டுட்டு போனா மட்டும்தான் அது தலைமுறைகளுக்கும் ஆரோக்கியமானதா இருக்கும், நம்ம மண்ணுக்கும் ஆரோக்கியமானதா இருக்கும். இன்னைக்கு என்ன ஏதோ மண்ணை பத்தியும் விவசாயத்தை பத்தியும் உங்க மாட்டம் கூட்டம் இதை பேசுறதுக்கு ஒரு நாட்கள் இருக்காது. அன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுவோம். நம்ம தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுவோம். உணவுக்காகவும் உறைவிடத்துக்காகவும் மட்டும் இல்ல, குடிநீருக்கும் காத்தும் கூட கையேந்தி நிற்கக்கூடிய நிலைகள் வந்துடும். இதெல்லாம் நம்ம தடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தோட தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கை வேளாண்மை எப்படியே விதைச்சிட்டு செய்யணும். இதுவா இப்ப ஒரு ஆலமரம், அரச மரம் எல்லாம் தன்னோட இயல்பா மாறி எல்லா சுற்றுச்சூழலுக்கும் என்ன எது மாதிரியான அர்ப்பணிப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தங்களும். எவ்வளவோ இப்ப ஆலமரங்களா அரசு விதைகளா இங்க இருக்குன்னா நம்மளுடைய போட்டுட்டு போன விதைகள் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பரவலா போய் அங்கேயும் இங்கேயும் பறந்து கிடந்துகிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு சூழல்ல அங்க அங்கேயும் புவியில நாங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன துரும்புகளா விளைஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம உங்க தலைமுறைகளுக்கு எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போங்க. இயற்கை வேளாண்மையை பத்தின தகவல்களை சொல்லி கொடுத்துட்டு போங்க. அவங்க எல்லாம் மேல் நோக்கி வந்தா மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். ஒரு தலைமுறையை வந்து ஆரோக்கியமா நீங்க கொண்டு போய் விட முடியும். ஏன் ஆரோக்கியம் ஆரோக்கியம் உணவுன்னு பேசுறீங்கன்னா இது 2 மட்டும்தான். நீங்க எங்க நம்ம வாழ்வில சுழன்று வந்தாலும், நீங்க கோடியில போய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும், அன்றாட 3 வேளை உணவு சாப்பிட்டாகணும், உங்க ஆரோக்கியத்தை பேணி காத்தாகணும். இது 2த்துக்கு மட்டும்தான் மிக முக்கியமான செலவு பண்ண போறீங்க. இந்த 2த்தையும் சரியா பண்ணிருங்க ஆரம்பத்திலேயே. நம்ம எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை.
இந்த ரெண்டு விதத்தையும், அந்த உணவையும் ஆரோக்கியத்தையும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற யாருகிட்டையும் எதற்காகவும் ஒரு டாக்டர்கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற யார்ட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டுத்தையும் சரியா பண்ணிருங்க. அந்த உணவையும் ஆரோக்கியத்தையும் பேணி காக்கணும்னா இயற்கை சார்ந்த உணவுகள் நீங்க கையில எடுத்து சாப்பிடணும். இயற்கை வேளாண்மையை செய்யணும். முக்கியமா நீங்க உங்களால முடிஞ்ச அளவு ஒரு சுற்றுச்சூழலை நீங்க பாதுகாத்து வச்சுக்கீங்க. முடிஞ்ச அளவு நெகிழியை பயன்படுத்தாதீங்க, பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க, பிளாஸ்டிக் பேப்பர்ஸை பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களால வெளியில போகும்போது துணிப்பைகளை கொண்டு போங்க. யாரோ ஒரு சில பேர்கிட்ட நம்ம கிட்ட வர்ற மாற்றங்கள் நம் தலைமுறைகிட்ட சொல்லலாம். நீங்க துணிப்பை எடுக்கும் போது உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லலாம், பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண வேணாம், பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ண, பாலித்தீன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் அது நம்மளோட புதிய பாதுகாக்கும். இன்னைக்கு நிலத்தடி நீர் மட்டம் மறந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்குமே வாழ்க்கை எங்க நம்ம சுழன்று போனாலும் இந்த இடத்துலதான் நிற்கின்னு ஆகணும். உணவுங்கிற ஒரு தேவைக்காக வந்தாகணும். அந்த உணவை நம்ம ஆரோக்கியமானதா சாப்பிடணும். இயற்கை வழி வேளாண்மை மூலியமா தான் சாப்பிடணும். அது இயற்கை வழியில கொண்டு வர்றதோட மட்டும் இல்லாம நாட்டு விதைகளை முடிஞ்ச அளவு விதைக்க முயற்சி பண்ணுங்க. இங்க பலாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்திருக்கீங்க. முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச ஒரு நாட்டு காய்கறி விதைகளை ஒரு விவசாயி எடுத்துக்கங்க. உங்க கிராமத்துல ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேர்த்துல ஒரு 10 ரகங்களை பகிர்ந்து வச்சுக்கோங்க. மாத்தி மாத்தி பண்ணுங்க. அதை விரிவடைய செய்யுங்க. சிறுதானியங்களை முன்னெடுங்க. முடிஞ்ச அளவு சிறுதானியங்களுக்கு இப்ப நல்ல விலைகள் போக ஆரம்பிச்சிருச்சு. வரகா இருக்கலாம், திணை, சாமை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விதைகள், இப்ப விலைகள் நல்ல விதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல விலைகளும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கீங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம நல்ல முறையா ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம இயற்கை வழி வேளாண்மையிலையும் நம்ம கொஞ்சம் முன்னெடுத்து போகிறதுக்கும் நல்லா இருக்கும்.